Department of English presents. Hi my dear students. In the first part we discussed about the author introduction and glossary part. In the second part we discussed up to 7 points. This is the final part of the lesson. We are going to discuss 8th point to 13th point. In this 8th point, he described the Grand Prix ன்னு சொன்னார் இல்லையா, 7th பாயிண்ட்ல Grand Prix ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. What happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended. அதாவது ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயத்தை பார்த்துருக்காரு. அந்த நர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கில் அந்த ட்ராலிலாம் வச்சு தள்ளிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ராலியில் கொண்டு வந்துட்டே இருந்தவங்க திடீர்னு அதை அப்படியே விட்டுட்டு அன்அட்டெண்டட் அப்படியே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. And very soon this trolley was commanded by an intrepid crew of 2. ஸோ அந்த ட்ராலி விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த விட்டுட்டு போன ட்ராலியை இமிடியேட்டாக soon this trolley was commanded is nothing but ஹைஜாக்டுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஹைஜாக்டுன்னு சொல்ல முடியாது. டு டேக் கண்ட்ரோல் தட் வெஹிக்கிள், அந்த ட்ராலியை 2 பேர் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்னா ரொம்ப தைரியமாக, ஏன்னா ஹாஸ்பிட்டல் ட்ராலி வேறு யாரும் அட்டன் பண்ண முடியாது. பட் இவங்க அது நர்ஸை விட்டுட்டு போனதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த இன்டர்பிரட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், போல்ட் அண்ட் டேரிங், தைரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாங்க 2 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் அண்ட் எ மெக்கானிக். 2 பேர், எ டிரைவர் அண்ட் எ மெக்கானிக். The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver seated on the mower deck held on with one hand and steered by scraping his foot on the floor. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிரைவர் அண்ட் மெக்கானிக் 2 பேரும் அந்த ட்ராலியை ஹேண்டில் பண்ணுறாங்க. மெக்கானிக் அப்படின்றவர் எங்கே இருக்காருன்னா அந்த ட்ராலியை தள்ளுற பொசிஷனில் நிற்கிறார். மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னா ப்ரொவைடட் மோட்டார் பவர் பை கேலப்பிங் அலாங் பிஹிண்ட் த ட்ராலி வித் இஸ் ஹெட் டவுன். அதாவது கையில் தள்ளுறது மட்டும் இல்லாமல் 2 கையிலையும் ட்ராலியை பிடிச்சிட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர்ஸ் பத்தாமல், ஏன்னா வெயிட்டாக இருக்கும் இல்லையா பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னா கெலோஃபிங்னா ஃபோர்ஸ், அந்த ட்ராலி மூவ் ஆகிற அளவுக்கு ஹேண்டிலையும் அந்த தலையை அந்த ட்ராலியில் முட்டி தள்ளுறாரு. அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்க பொசிஷன் அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மெக்கானிக் ரோல் பண்ணுறாரு. And while the driver seat on the mower deck, இதே அந்த இன்னொரு சைல்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா டிரைவர். முன்னாடி மோவர் டெக் முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த டெக்கில் உட்காந்துட்டு ஹெல்ட் ஆன் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஸ்டியர்டு பை, ஒரு கை தான் அவருக்கு, ஒரே கை தான். அந்த ஒரு கையில் ஸ்டியரிங்லாம் கிடையாது, அந்த ட்ராலியில் ஸ்டியரிங்லாம் கிடையாது. பை ஸ்கிராப்பிங் இஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோர், பின்னாடி தள்ளுற ஃபோர்ஸ்லேயே தள்ளலாம் ட்ராலி எந்த டேரெக்ஷனில் வேணால் போகும் இல்லையா. அந்த டேரெக்ஷனை டிரைவர் தான், இப்போது வெஹிக்கிளோட டேரெக்ஷனை எப்படி டிரைவர் கண்ட்ரோல் பண்ணுறாரோ அது மாதிரி இந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா பிக்சரில், அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட லெக்லேயே அந்த டேரெக்ஷனை, அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி போகணுன்றத டேரெக்ஷனை ஸ்டியர் பண்ணுறாரு. ஸ்டியரிங்னா கண்ட்ரோல் த டேரெக்ஷன்லேயே, லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரெயிட்டான்ற கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த லெக்லையே, ஏன்னா இங்கே கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எதுவும் அங்கே ஸ்டியரிங்லாம் கிடையாது. பட் அந்த லெக்லையே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டேரெக்ஷனை மாற்றுறாரு. அதனால தான் இந்த பொசிஷனுக்கு பேர் டிரைவர். அப்போ மெக்கானிக் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, பின்னாடி இருந்து தள்ளுறாரு, தலையிலையும் ஹெட்லேயும் அண்டு 2 ஹேண்ட்ஸ்லையும். இங்கே டிரைவர் ஸ்டியர்டு பை ஸ்கிராப்பிங் இஸ் ஃபுட் ஆன் த ஃப்ளோரில் அந்த காலை உதச்சி அந்த டைரக்ஷன் ஆஃப் த ட்ராலியை வந்து மாற்றுறாரு. இங்கே இதில் என்ன இருக்குது, சின்ன விஷயம் தானே, பேசிக் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இங்கே தான் அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். த சாய்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வாஸ் ஈஸி பிகாஸ் த மெக்கானிக் வாஸ் டோட்டலி பிளைண்ட். இந்த பின்னாடி க்ரீன் கலர் ஷர்ட்டில் தலையை வச்சு 2 கையை வச்சு நல்லா ஃபோர்ஸாக கொடுத்தாரு இல்லையா, அந்த க்ரீன் கலர் ஷர்ட் பாய் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி பிளைண்ட், விஷுவலி சேலஞ்ச், சுத்தமாக அவனுக்கு கண்ணு தெரியாது. அந்த டிரைவர் ஹேட் ஒன்லி ஒன் ஹார்ம். முன்னாடி ஸ்டியரிங் சொல்லுவோம், ஸ்டியரிங்னாவே 2 கை வேணும், ஆனால் இங்கே ஸ்டியரிங் கிடையாது. ஸோ அங்கே ஸ்டியரிங் இல்லாததுனால கையில் ஹேண்டில் பண்ண முடியாததுனால காலில் வச்சு அந்த டைரக்ஷனை மாற்றுறாரு. ஸோ பிகாஸ் அவருக்கு ஒன்லி 1 ஆம் தான் இருக்கும், ஒரே ஒரு கை தான் இருக்கும், ஒரு கை வந்து இருக்காது, 1 ஆம்டு பர்சன் அவர். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை தான் இவர் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த அன்னடன் ட்ராலி, அந்த ட்ராலியை தான் அவர் கார் ரேஸ் கூட ஒப்பிடுறாரு. இவங்க ஓடுறது தான் அந்த கிராண்ட் பிரிக்ஸ் கூட ஒப்பிடுறாரு. ஏன்னா
எப்படி சொல்ல, ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஒருத்தர் வந்து விஷுவலி சேலஞ்சு, இன்னொருத்தர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு. பட் போத் ஒரு நம்பிக்கையை அந்த ட்ராலியை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது தான் இவர் கிராண்ட் பிரிக்ஸ் அது கூட ஒப்பிடுறாரு. இந்த பிக்சர் ஓல்டு புக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்கும், பட் நியூ புக்கில் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ரீன் கலர் கன்ஃபியூஷன் ஆகாமல் அந்த பிக்சரை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் ஷர்ட் இருக்கிற பொசிஷன், அந்த பாயோட பொசிஷன் நேம் வந்து மெக்கானிக், அந்த பாய் தான் பிளைண்டு. அண்டு எல்லோ கலர் ஷர்ட்டில் சிட்டிங் பொசிஷனில் இருக்கவர் டிரைவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர்ம் பாய், ஒன் ஆர்ம் ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஒரு கை தான் இருக்கும். 9th point. They put on quite a show that day, judging by the laughter and the shouts of encouragement from the rest of the patients. அந்த லாஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ராலியை வச்சு ஒரு பெரிய இதை ஷோவாக ஒரு உருவப்படுத்துகிறார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷோ மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அந்த வார்டில், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஃப்டராக என்கரேஜ் பண்ணாங்களாம் இந்த ரெண்டு பேரையும், டிரைவரையும் மெக்கானிக்கும். இட் வாஸ் எ மச் பெட்டர் என்டர்டைன்மெண்ட் தன் எனிதிங் எனிஒன் புட்ஸ் ஆன் அட் த இந்தியானா போலீஸ் 500 கார் ரேஸ். இது எப்படி இருந்தது அப்படின்னா, சைடில் ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், அது இந்தியானா கார் ரேஸ் நடக்கக்கூடிய ஒரு பிக்சர். ஸோ அந்த ஆடியன்ஸ் ஸ்பெக்டேட்டர் இருப்பாங்களே, அது மாதிரி இங்கே ஸ்பெக்டேட்டர் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ். அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க பண்ண அந்த ட்ராலி ஹேண்ட்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நார்மல் பர்சன்ஸ் கிடையாது, தே ஆர் நாட் ஏ நார்மல் சில்ட்ரன். ஸோ ஒருத்தர் பிளைண்டு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர்ம்டு பர்சன். ஸோ தன்னம்பிக்கை அந்த ட்ராலியை ஹேண்டில் பண்ணது. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஃபினாலே. There was a great finale of scattered plates and silverware before the nurse and ward sister caught up with them. ஸோ அது ஒரு ஃபினாலே மாதிரி, ஒரு கிராண்ட் ஃபினாலே மாதிரி இருந்தது. அந்த ரேஸில் ஒரு ஃபினாலே இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது அவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினாலே மாதிரி இருந்தது. ஸோ அந்த தள்ளும்போது பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருந்தது, ஆயிடுச்சு. பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் செதறி போயிடுச்சு, கொஞ்சம் சில்வர்வேர்லாம் செதறி போயிடுச்சு பிஃபோர் த நர்ஸ். ஸோ அந்த நர்ஸும் வார்டு சிஸ்டரும் அவங்கள வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்தி திட்டி ஸ்கோல்டட் தெம் அண்ட் புட் தம் பேக் டு பெட். ஸோ திருப்பி அவங்கள வந்து பெட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரையும். பிகாஸ் ஆஃப் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு தான், அந்த மெக்கானிக்கும் டிரைவரும் ஒன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட்ஸாக இருந்தவங்க தான் அந்த ட்ராலியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்டில் பண்ணாங்க. அன்அட்டெண்டடாக இருந்ததை அட்டன் பண்ணி ஒரு பெரிய ரேஸ் மாதிரி, ஒரு ஃபினாலே மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணது. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ தனக்கு இருக்கிற குறைய இது பண்ணிக்காமல் அடுத்தவங்களை என்டர்டெயின் பண்ணது, ப்ளஸ் அந்த ட்ராலியை ஹேண்டில் பண்ணதெல்லாம் பார்த்து சொல்ல வராரு. 10th point. Let me tell you about these two. The mechanic was all of 7 years old. One night, when his mother and father were drunk, his mother threw a lantern at his father, missed, and the lantern broke the child's head and shoulders. ஸோ இந்த ரெண்டு பேரை பற்றியும் நான் கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெக்கானிக்கை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். மெக்கானிக் யார் ஞாபகம் இருக்கு இல்லையா? மெக்கானிக் யார் அப்படின்னா பிளைண்ட் பாய், பின்னாடி ஸ்டாண்டிங் பொசிஷனில் க்ரீன் ஷர்ட்டில் ட்ராலியை தள்ளுறவன், இந்த கேலோப்பிங் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினவன் தான் மெக்கானிக். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மெக்கானிக் வாஸ் ஆல் 7 years old. அவனுக்கு வந்து 7 வயசு இருக்கும். ஒன் நைட் when his mother and father were drunk, his mother, ஸோ ரெண்டு பேரும் அவங்க அம்மாவும் அப்பாவும் அதாவது ட்ரங்க் குடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டையோ தகராறோ ஏதோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மதர் அவங்க அப்பா மேலே, அவங்க ஹஸ்பண்ட் மேலே அந்த லாந்தன் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்பா மேலே தூக்கி போட்ட அந்த லாந்தன் விளக்கு மிஸ் ஆகிட்டு இந்த மெக்கானிக் பையன் மேலே விழுந்துருச்சு. ஸோ எங்கே விழுந்திருக்கு அப்படின்னா சைல்ட்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், தலை மேலேயும் ஷோல்டர் மேலேயும் அந்த விளக்கு விழுந்து உடஞ்சி போச்சு. And he suffered a severe 3rd degree burns on the upper part of his body and lost both his eyes. அது மட்டும் இல்லாமல் 3rd degree burn. ஸோ யாரும் எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு தூக்கி போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ 3rd degree burn சொல்கிறாங்க. 3rd degree burn is nothing but it is called a full thickness burn. And this type of injury destroy 2 full layers of skin. மொத்தம் 4 types of டிகிரிஸ் பேர்ன் இருக்குது. அதில் 3rd degree burn சிவியரான ஒரு இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவனோட 2 கண்களும் பறி போயிடுச்சு, பார்வையும் பறி போயிடுச்சு. லாஸ்ட் இஸ் ஐஸ், ப்ரோக்கா
He suffered severe third-degree burns on the upper part of his body and lost both his eyes. At the time of the Grand Prix, அப்போது ரெண்டு பார்வை எழுந்தவன் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிட் பண்ணியிருக்கும்போது அந்த கிராண்ட் ஃப்ரிக்ஸ், இந்த ட்ராலி தள்ளுறது தான் இங்கே கிராண்ட் ஃப்ரிக்ஸ்னு சொல்கிறாரு. ஸோ அவன் நடந்து வந்தான் இல்லையா, அதை வந்து இங்கே வாக்கிங் ஹாரர் அப்படின்னு சொல்கிறார். இ வாஸ் அ வாக்கிங் ஹாரர் வித் எ டிஸ்ஃபிகர்டு ஃபேஸ். ஏன் இங்கே வாக்கிங் ஹாரர்னால் தெரியும் இல்லையா, கொடூரமாக இருக்கும் அந்த பேய் படம்னு சொல்லுவான், ஹாரர் தட் இஸ் கால்டு. ஸோ இங்கே ஏன் அவனை வாக்கிங் ஹாரர் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவனோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே அந்த 3rd degree பேர்னில் ரொம்ப செதஞ்சு போயிருக்கு, டிஸ்ஃபிகர்டு, ஸ்பாயில்டு ஆர் மேட் இன் appearance and long flap of skin hanging from the side of his neck to his body. அந்த அவனோட நெக்கில் இருந்து, அதாவது ஷோல்டர்லேயும் நெக், ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஷோல்டரில் நெக்லலாம் அடிபட்டிருக்கு, அதான் தீக்காயப்பட்டிருக்கு. அதில் வந்து நெக்கில் இருந்து ஃபேஸில் இருந்து நெக்கு வரைக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் அப்படியே ஹேங்கிங் தொங்குதான், அப்படியே ஒரு மாதிரியாக தொங்க, பார்க்குறதுக்கே டிஸ்ஃபிகர் ஆகி போகிறது. ரொம்ப நடந்து வரும்போது அந்த ட்ராலி தள்ளிட்டு வரும்போது வாக்கிங் ஹாரர் மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி ஹேஸ் த wound healed அரவுண்ட் his neck. கொஞ்சம் அந்த காயெல்லாம் நெக்கை சுற்றி கொஞ்சம் அந்த தீக்காயெல்லாம் ஆறி போயிருக்கு, ஹீல்டு வந்து ஆறி போயிருக்கு. அண்ட் ஹிஸ் லோவர் ஜா பிகம் கிரிப்டு இன் எ மாஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. கொஞ்சம் தீக்காயெல்லாம் ஆறந்தவொடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோடு கோடாக ஒரு மாதிரியாக அந்த டிஷ்யூலாம் உள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் டீப்பான பர்ன் இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஒரு கோடு கோடாக தெரியுது, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஹாரர் அப்பியரன்ஸ் இருக்குது அந்த பையனோட அந்த ஃபேஸில். The only way this little boy could open his mouth was to raise his head. ஸோ அவனால் அப்படியே நம்ம நார்மலாக வாயை திறக்க முடியாது, ஏன்னா தீக்காயம் ஆறுனதுனால கிரிப்பாக அந்த லோயர் ஜா இருக்கு இல்லையா, அது அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை அப்படியே நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ண முடியாது மவுத்து. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தலையை மேலே தூக்கி தான் வாயை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Boy could open his mouth was to raise his head. When I stopped by to see him after the race, he said, "You know, we won." And he was laughing. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சஃபரிங்ஸ் இருந்தவன் அந்த ட்ராலியை தள்ளிட்டு வரும்போது அந்த கிராண்ட் பிரிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவனை நான் ஸ்டாப் பண்ணி, when I stopped by to see him after the race, அந்த ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் அவனை ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ அவன் என்கிட்ட சொல்லிட்டு போகிறான், he said, "You know, உங்களுக்கு தெரியுமா, we won, நான் வின் பண்ணிட்டோம்." அண்ட் ஹி வாஸ் லாஃபிங், சிரிச்சிட்டே சொல்லிட்டு போகிறான். ஸோ சஃபரிங்ஸை அவன் வந்து கேர் பண்ணாமல், ஸோ அந்த கிராண்ட் பிரிக்ஸில் நான் வின் பண்ணிட்டோமே அப்படின்னு மாதிரி ஒரு திமிராக சொல்லிட்டு போகிறான். 11th பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பாயிண்டில் நம்ம மெக்கானிக்கை பற்றி டாக்டர் சொல்லியிருந்தார். இந்த பாயிண்டில் டிரைவரை பற்றி சொல்ல போகிறார். த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நியூ பெட்டர். ஸோ மெக்கானிக்காவது அவர் இங்கே தான் வந்து பார்க்குறாரு, பட் இந்த ட்ராலி டிரைவர் ஆக்ட் பண்ணான் இல்லையா, ஸோ அந்த பையன் இவருக்கு முன்னாடியே தெரியும். ஐ நியூ பெட்டர். A few years earlier, I had successfully closed a hole in his heart. He had returned to the hospital because he had a malignant tumor of the bone. ஸோ எப்படி இவருக்கு தெரியும்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஃபியூ இயர்ஸ் இயர்லியர், ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஹார்ட்டில் ஹோல் இருந்திருக்கு, அந்த ஹோலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு ஆஸ் எ டாக்டராக. ஸோ இவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கான் அந்த பையன். ஸோ ஹி ஹேட் ரிட்டர்ன் டு த ஹாஸ்பிட்டல். இப்போ எதுக்கு அந்த பையன் இந்த கேப்டவுனில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு malignant டியூமர் ஆஃப் த போனில் malignant டியூமர் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம், malignant இஸ் நத்திங் பட் வெரி ஹார்ம்ஃபுல் டு லைஃப் அண்ட் டியூமர் இஸ் diseased growth in some parts of the body. ஒரு கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ போனில் ஒரு malignant கட்டி இருக்குது. ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். a few days before the race. இந்த ரேஸ்ன்னு சொல்கிறது இந்த ட்ராலியை தள்ளி விளையாடினாங்களே அந்த நாளுக்கு முன்னாடி தான், அந்த நாட்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா his shoulder and arm were amputated ஆல்ரெடி பார்த்தோம், கட் ஆஃப், சர்ஜரி பண்ணி வெட்டி எடுத்துறது. ஸோ அவனோட ஷோல்டரை அப்படியே ஆமோடு சேர்த்து ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதனால தான் அவன் வந்து ஒன்னாம் பாய் பார்த்தோம் இல்லையா, டிரைவர் பொசிஷனில் இருந்தவன் ஒன்னாம் பாய். ஸோ ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கையை ஷோல்டரோட எடுத்திருக்காங்க. தேர் வாஸ் எ லிட்டில் ஹோப் ஆஃப் இஸ் ரெக்கவரி. அது மட்டும் இல்லை, அவன் பழைய நிலைமைக்கு வருவான்ற அந்த இதுலேயே கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்குது. ஸோ பழைய நிலைமைக்கு திரும்புவோன்ற நம்பிக்கை கொஞ்சம் தான் இருக்குது. ஆஃப்டர் த கிராண்ட் பிரிக்ஸ் ஹி ப்ரௌட்லி இன்ஃபார்ம்டு மீ தட் த ட்ராலிஸ் வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு. அது மட்டும் இல்லை, அந்த கிராண்ட் பிரிக்ஸ் முடித்த உடனே அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறான். என்ன சொல்கிறான்னா, அந்த ட்ராலியோட வீல் சரியாக மெயின்டைன் பண்ணல போல், ஆயிலெலாம் சரியாக போடல, ரொம்ப டைட்டாக இருக்குது, ஃப்ரிக்ஷனே கிடைக்கலன்ற மாதிரி
சொல்லிட்டு அண்ட் பட் ஹி வாஸ் அ குட் டிரைவர் அண்ட் ஹி ஹேட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இந்த மெக்கானிக். அது மட்டும் இல்லை, ஏதோ நான் திறமையான டிரைவராக இருக்கவே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி மெக்கானிக்காக இருந்தான் இல்லையா, ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளிட்டு வந்தான் இல்லையா, ஸோ அவன் மேலே எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனால தான் நாங்கள் 2 பேரும் நல்லா டேலண்ட்டாக அந்த ட்ராலியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்லிட்டு அந்த பையன் வந்து போயிட்டானா. ஐ மீன் யார் இது, டிரைவர் வந்து அந்த பையன் டிரைவர் ஆக்ட் பண்ணான் இல்லையா, அவன் வந்து அவன் பெட்டுக்கு போயிட்டான். 12th point. Suddenly, I realized that these 2 children had given me a profound lesson in getting on with the business of living. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 6 பாயிண்டில் சொல்லியிருந்தார், சஃபரிங்ஸால் எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு மனவேதனையெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இந்த 2 சில்ட்ரன், டிரைவர் அண்ட் மெக்கானிக்காக இந்த கிராண்ட் ஃப்ரிக்ஸ் இந்த ட்ராலியை, நார்மல் சைல்டு கிடையாது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சஃபர் ஆன 2 சில்ட்ரன். ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ப்ரொஃபவுண்ட் லெசன் அவங்க 2 பேரும் சொல்லி கொடுத்த மாதிரி தோணுதான். ஸோ அந்த ப்ரொஃபவுண்ட் லெசன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ எப்படி சொல்கிறது, வெரி கிரேட், உயர்வான ஒரு ஆழமான ஏதோ ஒரு பாடம் புகட்டின மாதிரி ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, டாக்டர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஜாய் இன் த ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட். ஆக்சுவலி பிஸ்னஸ் ஆஃப் லிவிங், வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும் போது கஷ்டம் வரும்போது உடஞ்சிடவும் கூடாதுன்றதை வந்து இந்த பசங்க மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். ஒரு வந்து ப்ரொஃபவுண்ட் லெசனாக அந்த பசங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு ஆழமான ஒரு பாடம் புகட்டிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கணும். ஸோ சஃபரிங் வந்தாலும் அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுறக்கூடாது, ரொம்ப ஜாய் வந்தாலும் அதை நினச்சி ரொம்ப பெருமையாகவும் இருந்துடக்கூடாது. அண்ட் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்ஸ் ஆஃப் த வேர்டு, நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளஷர். இப்போ வாழ்க்கை அப்படின்றது ப்ளஷர், எப்பவுமே ஹாப்பினஸ், ப்ளஷர் இஸ் நத்திங் பட் ஹாப்பினஸும் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டே இருக்கணும் லைஃப்னும் எதிர்பார்க்கக்கூடாது. அண்ட் ரீக்ரியேஷன்ஸ், என்ஜாய்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, என்ஜாய்மெண்ட், அப்போது என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும், ஹாப்பினஸ்ஸாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும். அப்புறம் என்ஜாய்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கிறது தான் ஜாயின்னு கிடையாது. நமக்கு என்ன சென்ஸில் நமக்கு லைஃப் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஜாயாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு லெசனை அந்த 2 பசங்கிட்ட, அந்த மெக்கானிக்கிட்ட இருந்தும் டிரைவர்கிட்ட இருந்தும் இவர் கற்றுக்கிறாரு. த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ஆக்சுவலி எது தெரியுமா கொண்டாட்டம், எது தெரியுமா நம்ம பிஸ்னஸ் ஆஃப் லிவிங், எது தெரியுமா, நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு பெரிய கொண்டாட்டம் தான், ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The last point of this lesson. I had been looking at suffering from the wrong end. You don't become a better person because you are suffering, but you become a better person because you have experienced suffering. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இவ்வளோ நாளாக சஃபரிங்கை வந்து ராங் எண்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன், தவறான இடத்துலேருந்து, தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பசங்களை பார்க்குறது முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த பசங்க எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபவுண்ட் லெசன் சஃபரிங் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டோன்ட் பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, துன்பப்படும் காரணத்தால் நீங்கள் சிறந்த மனிதராக ஆக முடியாது. ஏதோ சஃபரிங் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சிறந்த மனிதராக ஆகிட முடியாது. ஆனால் துன்பங்களின் அனுபவத்தால் அந்த சஃபரிங் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் சிறந்த மனிதர் ஆகலாம் அப்படின்றத இந்த பசங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. We can't appreciate light if we haven't known darkness. ஸோ லைட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். எது வரைக்கும் அப்படின்னா, அந்த இருட்டோட, டார்க்னஸோட கொடுமையை நாம் அனுபவிக்கிற வரைக்கும். ஒருவேளை டார்க்னஸ் கொடுமை நமக்கு தெரிஞ்சால் தான் வெளிச்சத்தோட, லைட்டோட அருமை நமக்கு புரியும், அப்ரிஷியேட் பண்ணுவோம். நார் கேன் அப்ரிஷியேட் வார்ம்த். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வார்ம்த், இஃப் யூ ஹாவ் பீன் நெவர் சஃபர்டு கோல்டு, நம்ம அந்த கோல்டு, அந்த குளிரால் வாட்டி வதைக்கப்படுற வரைக்கும் அந்த வார்ம்த்தோட அருமை நமக்கு தெரியாது, அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் 2 சில்ட்ரன் தாட் மீ ஒரு குட் ப்ரொஃபவுண்ட் லெசன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் சில்ட்ரன் ஷோடு மீ தட் இட்ஸ் நாட் வாட் யூ ஹாவ் லாஸ்ட் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நாம் எதை இங்கே இழந்திருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது,
ஆனால் எதை விட்டு செல்கிறோம், எதை நம்ம இருந்ததுக்கு அடையாளமாக இங்கே விட்டுட்டு போகிறோமோ அதுதான் முக்கியம் அப்படின்றத இந்த பசங்க மூலயமா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த வார்ம் அப் எக்ஸசைஸில், ஸோ இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் ஹவு அச்சீவ்டு மோர், பீத்தோவன், டெமோஸ்தனிஸ், ஹெலன் கெல்லர் அண்ட் மாரியப்பன் தங்கவேலு அண்ட் மொசார்ட்டு, ஜான் மில்டன், சுதா சந்திரன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நேச்சர் ஆஃப் சேலஞ்ச், இவங்களாம் சேலஞ்சு பர்சனாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ தே அச்சீவ்டு மோர். ஸோ அந்த சஃபரிங்ஸ் அவங்க ஒரு பொருட்டாக படுத்தாமல் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈவன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் இறந்துட்டாங்க. பட் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அவங்கள பற்றி பேச வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் வாட் யூ ஹாவ் லெஃப்ட். நீங்கள் என்ன விட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் என்ன இழந்துன்றது முக்கியம் கிடையாது, நீங்கள் போகும்போது என்ன விட்டுட்டு போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் சஃபரிங்ஸை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. சஃபரிங்ஸ்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம மனசு உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். இதையும் காட்ட இன்னும் இந்த லெசனில் முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய செலிப்ரேஷன் தான் அப்படின்ட்டு இந்த டாக்டர் பெர்னார்ட் அந்த ஸ்பீச்சை முடிக்கிறாரு. Moral of the lesson: strength does not comes from physical capacity, it comes from indomitable will. ஸோ இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா செட் பை மகாத்மா காந்தி. ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்றது நம்மளோட ஃபிசிக்கல் உடல் வலிமையில் கிடையாது, நம்மளோட மன வலிமை இதில் தான் இருக்குது. மனதில் உறுதி வேண்டும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக உன்னால் முடிஞ்சாலும் மென்டலாக மனதில் நீ ஃபிக்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இதுவே ஃபிசிக்கலாக உன்னால் முடியல பட் மென்டலாக நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா யூ வில் அச்சீவ் அப்படின்றது தான் இதோட மீனிங். I hope all of you understand this topic. Recall all the videos part 1, part 2, part 3 and ready for doing assignments. Thank you for watching, my dear students.